ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சனா இன்சைட்ஸில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பேசிக் கிராமர் இன் இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷில் வந்து கிராமருங்கிறது வந்து ஒரு வைட்டல், ஒரு எசென்சியலான ஒன்று இல்லைங்களா? ஸோ கிராமரை வச்சு தான் நம்ம வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே அதை வச்சு தான் பேஸ் பண்ணி. ஸோ அந்த வகையில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா நவுன். நவுன்னா நம்ம வந்து தமிழில் என்ன சொல்லுவோம்னா பெயர் சொல். அதாவது ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கு இல்லையா? இப்போ அவன் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஆண் சொல்றதோம்னா அது ஒரு பேர் இருக்கு, ஒரு பெண்ணுன்னா அதுக்கு ஒரு பேர் இருக்கு. அதே மாதிரி அது அந்த மாதிரி ஒன்றன் பாலுக்கும் ஒரு பேர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து டினோட் பண்றது தான் வந்து நவுன். அது என்னன்னு பாருங்க, எ நவுன் நேம்ஸ் எ பர்சன், பிளேஸ், திங்ஸ், ஐடியா. அதாவது ஒரு பர்சனை குறிக்கலாம், ஒரு இடத்த குறிக்கலாம், இல்லைன்னா திங்ஸ், இல்லைன்னா ஐடியா, தாட்ஸ், இது எல்லாத்தையும் டினோட் பண்றது தான் வந்து நவுன். இப்போ பாருங்க, ஒரு லயன் இருக்குது, அதுவுமே ஒரு நவுன் தான். ஒரு ட்ரீ இருக்கு பாருங்க, அதுவும் ஒரு நவுன் தான். சர்ச், பிரெயின், தாட், இது எல்லாமே நவுனை தான் வந்து குறிக்குது இல்லைங்களா? அடுத்து பாருங்க ப்ரொனவுன். அது என்ன, வாட் யூ மீன் பை ப்ரொனவுன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நவுனோட ஒரு பிரதி, அதாவது ஒரு ஜெராக்ஸ். அதாவது ஒரு நவுன் வந்து டைரக்டா இல்லாத நேரத்துல அதை ரீப்ளேஸ் பண்றதுக்கு வேற ஒண்ணு நம்ம வந்து குறிச்சாகணும். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொனவுன். இதுல என்ன பாருங்க, இட் ரீப்ளேசஸ் த நேம் ஆஃப் எ பர்சன், திங்க், ஐடியா இன் த சென்டென்ஸ். அதாவது ஒரு சென்டென்ஸ் நம்ம வந்து ஃப்ரேம் பண்ணும் போது டைரக்டா ஒரு ஆணையோ ஒரு பெண்ணையோ இல்ல ஒன்றன் பாலையோ குறிக்காம அதை ரீப்ளேஸ் பண்ணும் போது பாருங்க, இப்போ ஒரு ஆண் அப்படின்னா இங்க ஹி, ஒரு பெண்ணா இருந்ததுன்னா சி, இதே ஒரு மரம், ஒரு லயன் அந்த மாதிரி இருக்குன்னா இட். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இப்ப நான் சேர்ந்து இருக்கக்கூடியதை வந்து நம்ம பண்றோம் வி, அவர்களை வந்து நம்ம வந்து தே, அவன் அவனுடையது அந்த மாதிரி வந்தது ஹிம், ஹெர் அவளுடையது, திஸ் இது, தட். ஸோ இந்த மாதிரி ஒரு நவுன், ஒரு பெயரை வந்து பிரதியா எடுத்து அதை வந்து குறிக்கிறது எல்லாமே ப்ரொனவுன் இருக்கு. இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு கிராமர். சரி, ஸோ ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணும்போது முதல்ல சப்ஜெக்ட்னு ஒன்று தேவைப்படுது. இந்த சப்ஜெக்ட் தான் வந்து இந்த இடத்துல பாருங்க நவுனா இருக்கு. அந்த சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வகையா வந்து பிரியுது. 3 வகைனா என்னன்னு பாருங்க, ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன். அது என்ன அந்த 3 பர்சனா பிரிக்கப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, நாங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் பர்சன். எப்போதுமே நான் வந்து என்ன சொல்லும் போது முதல் நபரா எடுத்துக்குவேன், ஃபர்ஸ்ட் பர்சன். நீங்க உங்களை நான் சொல்லும் போது என்ன ஆகுதுன்னா அது வந்து செகண்ட் பர்சனா மாறுது. சரிங்களா? தேர்ட் பர்சன்ங்கிறது நம்மளையும், அதாவது உங்களையும் என்னையும் தவிர்த்துட்டு 3வது நபரை குறிக்கும் போது வந்து என்னவா மாறுதுன்னா அது வந்து தேர்ட் பர்சன். சரிங்களா? அப்ப அந்த 3 பர்சனையும் அடுத்த 2 சப்டிவிஷனா வந்து பிரியுது. என்னவா பிரியுதுன்னு பாத்தீங்கன்னா சிங்குலர், ப்ளூரல்னு. சரி, சிங்குலர்னா உங்களுக்கு தெரியும், ஒருமை, அதாவது ஒத்தப்படையில இருக்கிறதெல்லாம் வந்து சிங்குலர். பல வேறு பன்மையா இருக்கக்கூடியதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ப்ளூரல் மோ. அப்போ ஃபர்ஸ்ட் பர்சன் சிங்குலர்னா நான்ங்கிறது ஒத்தம் தான், அதனாலதான் ஐங்கிறது சிங்குலர். ஸோ அதனுடைய சப்டிவிஷனா பாருங்க, மீ, மை, மைன், அதாவது என்னுடையது, எனக்கானது, இந்த மாதிரிலாம் சொல்லுவோமா இல்லையா, அதெல்லாம் சிங்குலர். ப்ளூரல்ங்கிறது பல பேரை குறிக்குது. இப்ப நான்ங்கிறது ஒருத்தன், நாங்கள், என்னை சேர்ந்த ஒரு 4-5 பேர் இருக்காங்கன்னா அது வந்து வி, ப்ளூரல். அஸ் என்னுடையது, அவர் எங்களுடையது. ஸோ இந்த மாதிரி ப்ளூரலா வந்து குறிக்கப்படுது. அடுத்து பாருங்க செகண்ட் பர்சன். செகண்ட் பர்சன் நீங்கன்னு சொன்னேன் ஏற்கனவே. ஸோ அந்த நீங்கிறது வந்து யூ, அது வந்து சிங்குலர். அந்த நீங்களே வந்து ஒரு 2-3 பேர் இருக்கீங்க, நிறைய பேர் சேர்ந்துருக்கீங்கன்னா அப்ப யுவரா மாறிடுது, ப்ளூரல். சரிங்களா? அடுத்து பாருங்க தேர்ட் பர்சன், 3வது நபர். அந்த 3வது நபர் என்ன பாத்தீங்கன்னா அவன், ஹி, அவள், சி, இட், அது. இது எல்லாம் வந்து ஒத்தப்படையில இருந்துச்சுன்னா அது எல்லாமே சிங்குலர்ல இருக்கு. அது பல பேர் இருக்கிறாங்க, அப்ப அங்க என்ன ஆகுதுன்னா ப்ளூரல். அது என்ன பாருங்க, தே, தெம், தியர். தேனா அவர்கள், தெம், தியர் அவர்களுடையது, அந்த மாதிரி எல்லாம் ப்ளூரல்ல வரக்கூடியது. சரிங்களா? சோ இந்த மாதிரி 3 வகையா வந்து ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் 3 வகையா வந்து இந்த சப்ஜெக்டை வந்து பிரிக்கிறோம். இந்த சப்ஜெக்டை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்னா இங்கிலீஷ்ல ஒவ்வொரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது இதுதான் ஸ்டார்டிங், இதுக்கப்புறம் தான் வேர்பு, இது ஆப்ஜெக்ட், இது எல்லாமே வரும். ஸோ அடுத்து வரக்கூடிய கிளாஸஸ்ல மற்ற எல்லாம் டென்சஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். தேங்க்யூ.